இன்னைக்கு தலைவர் எனக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருக்காரு. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க எல்லாருக்கும் அதுல உடன்பாடு உண்டா? ஏன்னா எனக்கு இதுல பெரிய சத்னா என்னைக்கு உங்க அண்ணி தான், உங்க அன்னை தான். இந்த பொருளாளர் பொதுச் செயலாளர் என்பதை எல்லாம் யாருக்காக? இந்த கட்சியை எப்படியாவது தூக்கி நிறுத்தி கேப்டன் ஆரம்பித்து இந்த கட்சி வெற்றி பெற்றே ஆகணும் என்ற ஒரே உறுதிதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால இந்த பொதுச் செயலாளர் என்ற பதவி உங்கள் விருப்பத்திற்கு இணங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைக்கு தலைவர் அவர்கள் அதை அறிவிச்சிருக்கார். அதற்கு என் மீது நம்பிக்கை வைத்த ஒட்டுமொத்த கழக மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒன்றிய நகரம் பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள், என் மகளிர் அணி சகோதரிகள் அத்தனை பேருக்கும் தலைமை கழக நிர்வாகிகளுக்கு என் பணிவான வணக்கத்தை, நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இங்க வரும்போது கூட ஹாப்பியா தான் வந்தேன், நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனால் எப்போ ஒரு பொதுச் செயலாளர் என்ற அறிவிப்பு வந்ததோ, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா என்பது என் மனசுல ஸ்ட்ராங்கா இருக்கு. மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னோடு இணைந்து நீங்கள் அனைவரும் உண்மையாக உறுதியாக உழைக்க தயாரா என்றுதான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்கள் அனைவரும் உழைக்க தயாரா? ஏன்னா நம்ம தலைவர் சும்மா கிடையாது. இன்னைக்கு உலகத்துல இனிமேல தலைவர் மாதிரி இனிமேல் ஒருத்தர் பிறந்து வந்தால் கூட நம்ம தலைவரை மாதிரி ஒரு உன்னத மனிதரை, புனிதரை இனிமே யாரும் பார்க்க முடியாது. அவர் ஆரம்பிச்ச இந்த கட்சி சாதாரண கட்சி இல்லை. அவருடைய லட்சியம், கொள்கை, எதற்காக இந்த கட்சியை ஆரம்பிச்சாரோ அந்த லட்சியத்தை, கொள்கையை எப்ப நம்ம அடைவோம்? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆட்சி அமைக்கும் நாள் தான் நமது தலைவர்களுடைய லட்சியம், கொள்கை வெற்றி பெற்றதாக அர்த்தம். எனவே நான் இது வெறும் வார்த்தைக்காக சொல்ல மாட்டேன் என்பது உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்காக 24 மணி நேரமும் உழைக்க தயாராக இருக்கிறேன். என்னோடு இணைந்து நீங்கள் அனைவரும் உண்மையாக ஒற்றுமையாக உழைக்க தயாரா என்பதுதான் நான் கேட்கிறேன். ஏன்னா பல பேர் என் முன்னாடி ஒண்ணு பேசுறீங்க, பல பேர் நான் இல்லாதப்போ வேற பேசுறீங்க. எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். யார் யார் என்ன பேசுறீங்க, யார் யார் என் முதுகுக்கு பின்னாடி என்ன பேசுறீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். தெரிந்தும் தெரியாதது போல் நான் அமைதி காப்பது எதற்காக தெரியுமா? தலைவர் ஆரம்பித்த இந்த கட்சியை கரை சேர்த்தே தீர வேண்டும் என்ற ஒரே உறுதிதானே தவிர வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எனக்கு பொதுச் செயலாளர் என்ற பதவி, அதுக்காக இது ஒன்னும் மலர் கிரீடம் கிடையாது. இங்க இருக்கிற மாதிரி முள் கிரீடம். உண்மையிலேயே நான் டென்ஷனா இருக்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க. மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என் கையில நீங்க எல்லாரும் சேர்ந்து கொடுத்திருக்கீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்றேன், எதுக்கும் அஞ்ச மாட்டால் உங்கள் அண்ணி என்பதை மட்டும் நீங்க உறுதியா எடுத்துக்க. நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். சவால் என்று வந்தால் சவால் தான். அதனால இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பதவி உங்கள் அத்தனை பேரையும் மிகப்பெரிய பதவியில் அமர வைத்து ஒரு அன்னையாக பெருமைப்படும் நாள் தான் எனக்கு இந்த பதவியில எனக்கு கிடைச்ச பெருமை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.